ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எஃப்எம்சிஜியோட ஃபுல் ஃபார்ம் என்ன, அதுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன கேட்டகரிஸில் இருக்குது, அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அதுக்குன்னு உண்டான டேக்ஸ் ரேட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். எஃப்எம்சிஜி அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே, நானே சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி அப்படின்னா வேகமாக ஒரு கூட்ஸ் கூட்ஸ் ஆகட்டும், கன்சியூமர் கூட்ஸ் ஆகட்டும், அது வேகமாக சேல் ஆகிறது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பற்றின ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மட்டும் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளார போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா 1890s பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா ஜஸ்ட்டு எப்படி விற்கிறாங்க அப்படின்னா இந்த எஃப்எம்சிஜி கூட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சோப் ஆகட்டும், ஒரு ஆயில் ஆகட்டும், ஒரு டீ, பிஸ்கெட், இந்த மாதிரி நார்மலாக தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1947 1990 முடியுமே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த மாதிரி தான் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லீவர் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு அந்த நேமுக்கு பிஃபோராக தான் இந்த நேமுக்கு, அதாவது லீவர் பிரதர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அப்படிங்கிற நேம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃபேமஸான ப்ராடக்ட்ஸ் தான், ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ அந்த ப்ராடக்டில் இருந்து தான் எஃப்எம்சிஜி அப்படிங்கிற எஃப்எம்சிஜிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்கிறது கொண்டு வந்திருக்காங்க இந்தியாவில். அதுலேருந்து தான் எல்லாமே கண்டினியூஸாக நமக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா 2020லேருந்து 2000 பீரியட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயே ஆகட்டும், மால்ஸ் ஆகட்டும், இதில் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட்டாக ஆரம்பிக்குது. இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோமே, இதுக்கு உண்டான என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பேசிக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லாம் நான் இப்போ நமக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூவாக சொல்கிறேன். என்னென்ன கம்பெனிஸில் எஃப்எம்சிஜி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர், அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐடிசி, அடுத்தது நெஸ்லை, பிரிட்டானியா, டாபர், கோக்ரேஜ், மேரிகோ, டாட்டா, கோல்கேட், இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே, எஃப்எம்சிஜி கூட்ஸ் எல்லாமே இதில் இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த இதில் நடந்துகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன எஃப்எம்சிஜின்னு சொல்கிறோமே அப்படின்னா என்ன, அதுக்கு உண்டான குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னு, கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்எம்சிஜி மெயின்லி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ அதோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோ ப்ரைஸாக தான் இருக்கும். லோ ப்ரைஸ் அப்படின்னா இப்போ எப்படி நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ ஷாம்பூ பாட்டிலாகவும் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஷாம்பூ ஷாஷேவாகவும் இருக்குல்ல. ஸோ இதுதான் இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள், அப்படி கூட ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம டே டு டே லைஃப்பில் நமக்கு இது யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு உண்டான லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் தான். அதாவது டக்குன்னு இதுக்கு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டே டு டே நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால
டக்குன்னு நமக்கு வந்துட்டு ஷார்ட் டைம் தான், இதோட ஷெல்ஃப் லைஃப் வந்து ஷார்ட் டைம் தான். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஆல் ஓவர் இந்தியா வந்து வைட் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஃப்எம்சிஜியில் என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 எக்ஸாம்பிள்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே நான் வந்து சொல்லிடுறேன். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பார்க்குறோம். ஃபுட் ப்ராடக்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ரைஸு, வீட்டு, மைதா இந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பீவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் ட்ரிங்க்ஸு, அடுத்தது டீ, காஃபி அந்த மாதிரி. அப்புறம் கான்ஃபெக்ஷனரி அப்படின்றது வந்துட்டு இந்த வந்து கேண்டீஸ், சாக்லேட்ஸ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சோப், ஷாம்பூ, ஆயில், டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ் இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறது. அடுத்தது வந்து காஸ்மெட்டிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ், காஜல், நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ஐட்டம் சொல்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிட்டர்ஜென்ட் ஆகட்டும், டிஷ்வாஷ் பார் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லாமே வர ஐட்டம்ஸ் எல்லாமே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேராசிட்டமல் ஆகட்டும், செப்டிக் லிக்விட்ஸ் ஆகட்டும், டெட்டால்ஸ் அந்த மாதிரி சொல்கிறது. அதுலேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஓடிசின்னு சொல்லுவாங்க, அதாவது ஓவர் த கவுண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்துட்டு அந்த ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இதுக்கு அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி கேர் ப்ராடக்ட்ஸ். இதில் வந்து பேபி கேர்லேயுமே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் சோப்பு, ஷாம்பூ, ஆயில், லோஷன்ஸ் இந்த மாதிரி. அப்புறம் அந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இதுலேயுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல்ஸ் இல்லாத சோப்பு, ஷாம்பூ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு. அடுத்தது பெட் கேர் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்துட்டு சோப்பு, இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ஃபுட்ஸு, பெட்ஸ்க்கு போடுற பெட் ஃபுட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஷ்னரியில் பார்த்திங்க அப்படின்னா பென்சில் ஆகட்டும், பென் ஆகட்டும், எரேசர் ஆகட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸு. அடுத்தது வந்து மிஷிலேனியஸ் ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மேட்ச் பாக்ஸ் ஆகட்டும், கேண்டில்ஸ் ஆகட்டும், அகர்பத்தீஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்துட்டு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ரேட்ஸ், எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ்க்கு உண்டான ரேட்ஸ் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து நார்மலாகவே வந்து நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம், ஜிஎஸ்டி ரேட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 2.0 அந்த ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். என்னென்ன எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஜிஎஸ்டி ரேட் வந்து 5% தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் மேலே வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் 2.0 அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு பார்த்திங்க இப்போ மோஸ்ட் ஆஃப் த காமன் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ரேட் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5% சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நில் ரேட்டடுமே இருக்குது. அதாவது ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடபிள்ஸ் ஆகட்டும், ஸ்டாப்பிள் ஃபுட்ஸ்னால் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸ்டாப்பிள் ஃபுட்ஸ் அப்படின்றது, ஸ்டாப்பிள் ஃபுட்ஸ்னால் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரைன்ஸ் ஆகட்டும், ஃப்ளோர் ஆகட்டும், ஃப்ளோர்னால் மாவு அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகட்டும், வீட்டு, மில்லட்ஸு, தானியங்கள் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்டாப்பிள் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு உண்டான ஜிஎஸ்டி ரேட் பார்த்திங்க அப்படின்னா 0% தான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஓவராலாக எஃப்எம்சிஜியோட பெனிஃபிட்டபிள் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இப்போ ஷாசைட்லாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஷாம்பு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ ஷாம்புலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ் வெல் அஸ் பாட்டில்லையும் இருக்கும், அதே சமயம் வந்துட்டு ஷாஷே ஷேட்ஸ்லேயுமே இருக்குது. அதெல்லாமே வந்துட்டு அதெல்லாமே வந்து டே டு டே நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ எஃப்எம்சிஜியில் சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அவைலபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாட் ஒன்லி சூப்பர் மார்க்கெட், இட் இஸ் த
மளிகை கடையில் கூட கிடைக்கும் நமக்கு. அந்த மாதிரி எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸுமே நமக்கு வந்து ஈஸியாக அவைலபிலிட்டி எங்கேயுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு ரெகுலராகவே டிமாண்ட் இருக்கும். இந்த இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸை பொறுத்த முடியும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிமாண்ட் என்றைக்குமே வந்து இது வந்து டே டு டே நம்ம யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்போயுமே இருக்கும் இதுக்கு டிமாண்ட்ஸு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எஃப்எம்சிஜி பற்றின ஃபுல் வீடியோஸ். ஃபுல் வீடியோஸ். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு ஸ்ரீமதி ஸ்டாக்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.